இதுக்கு ஒரு மாபெரும் ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. 40-50 வருடங்களுக்கு முன்பாக திருநங்கைகள் ரோட்டில் நடந்து போனாலே கல்லால் அடித்த இந்த சமூகம் அவங்கள ரோட்டில் நடந்து போகிறதுக்கு கூட உரிமை இல்லாத இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. ஸோ அப்பேற்பட்ட சமூக மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விழிப்புணர்வையும் பொதுத்தளத்தில் நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விசிபிலிட்டியையும் கிரியேட் பண்ண ஒரு இடம் இந்த கூவாகம் வில்லேஜ் தான். ஸோ இங்கே இருந்து நிறைய டிமாண்ட்ஸ் நாங்கள் அரசுக்கும் சரி அரசு அதிகாரிகளுக்கும் சரி நிறைய டிமாண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ நிறைய கோரிக்கைகளை வென்றெடுத்திருக்கிறோம். தொடர்ந்து பல வருடங்களாக இந்த முன்னெடுப்புகள் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த முன்னெடுப்பு இப்பொழுதும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். எங்களோட கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கு வச்சுட்ருக்கிறோம். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு சுகாதாரமான ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இல்லை. அந்த சூழலை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் இன்றைக்கு திருநங்கைகள் சமூக மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவையான உரிமையான கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியலில் இடஒதுக்கீடு அப்படிங்கிற கோரிக்கையும் பல வருடங்களாக முன் வச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை வென்றெடுக்கக்கூடிய ஒரு தளமாகத்தான் நாங்கள் இதை பார்க்குறோம்.